ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான காளான் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கறி மசாலா, கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், இது காரம் இருக்காதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற பேஸ்ட்டில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளானை அதில் கொட்டிக்கோங்க. காளான் அதில் கொட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டு காளான் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எங்கேயும் ஒயிட்டாக தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணதும் கொஞ்ச நேரத்தில் அதுவாக தண்ணி விட்டு வரும். இப்போ பார்த்திங்களா, நம்ம தண்ணியே ஊற்றலாம், ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. ஸோ நல்லா இதையே அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போயே பாருங்கள், செம்மையான கிரேவி ரெடியான மாதிரி இருக்குது. பட் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். பாருங்கள் இவ்வளோ சுண்டி வந்துச்சுன்னு. உங்களுக்கு போதுன்னா இதோட கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. பட் எங்கள் வீட்டில் பத்தாது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்க போகிறேன். 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சதும் நல்லா இன்னும் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். ஸோ 2 மினிட்ஸ் கழிச்சு கொதிக்க வச்சதும் கொத்தமல்லி தூவியே இறக்கிக்கோங்க. சூப்பரான காளான் கிரேவி ரெடி. இது இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.